ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பியும் ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டூரை கண்டினியூ பண்ண போகிறோம். சேம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இருக்கிறோம் ஆஸ்திரேலியாவில். சேம் இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கேருந்தே நம்ம பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம இங்கே தான் வண்டி இருக்கிறனால இங்கேருந்தே நம்ம இருக்கிறதா பார்க்கலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வேறு எதுக்காக போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஓ, இங்கே பாருங்கள், இங்கேருந்து இத்தாலிக்கு இருக்குது. அப்புறம் இது ஒன்று இருக்குங்க. ஓகே, இத்தாலிக்கு இந்த லாஸ்ட்டில் வருதுங்க கரெக்டாக. அப்போனா நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டால் நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து இதுக்கு போயிடலாங்க. இந்த நம்ம இப்போ விட்ட இடத்துலேருந்தே எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷுங்க. ஆமாம், ஓகே, இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதே கம்பெனி தான். பக்காவாக அங்கேயே கிடச்சிருக்குங்க, பிரச்சனையே இல்லாமல். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஐ ஐ ஐ அவ்வளோதான், பக்கா. பாருங்கள், ஃப்ரீசர் பார்த்தீங்களா, தெரிதா உங்களுக்கு? இது ஃபிஷ்ஷு மீன் இருக்குது இல்லை? ஓகே, அப்படியே தம்பி. ஃபிஷ் ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இப்போ நம்ம எங்கே வந்து ரோடு இறக்கணுமோ நம்ம அங்கேருந்தே எவ்வளோ உடஞ்சிச்சு பாருங்களேன். அங்கேருந்தே நம்ம எடுத்துட்டோங்க. நம்ம எங்கேருந்து வண்டி இது பண்ணமோ அங்கேருந்து எடுத்துட்டோம். ஓகே ஓகே. ஏய் என்னடா சிக்னல் போட்டிருக்கடா? டேய், யாரா அவனுங்க சிக்னல் போட்டிருக்க? அவனு பாட்டு வதனுங்கிறானுங்க. ஆ, ரூல்ஸை மதிக்க மாறானுங்க. ஏங்க பார்த்தீங்களாங்க, என்னன்னு தெரியுதா? எவ்வளோ வண்டி வந்திருக்கு பாருங்க. அது காரணம் வந்து ஒரு நண்பர் சொன்னார்ல, ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் இருந்தாருங்க, இந்த மாதிரி இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து இன்னும் கூட டஃப் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது சேஞ்ச் பண்ணாங்க, பரவாயில்ல. கேம் ஏதோ ப்ராப்ளம் ஆகும்னு நினச்சேன், ஆனால் ஆகலை. எவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், கொத்தா நிற்கிறாங்க. வெறும் 5 தாங்க மாற்றினேன், அதுக்கே கொத்தா நிற்கிறாங்க. இதில் வேற 10 வரைக்கும் போகலான்னு சொன்னா போல தலைவர். பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்களேன். இவ்வளோ வண்டி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. புதுசாக வந்துக்குது நிறையா வண்டி. சூப்பர், ரொம்ப நன்றி தலைவரே. இதான் நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி இருக்கணும். டிராஃபிக் இருந்தால் தான் ஓட்டுறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இடம்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பாருங்க, கச்சன்னு வண்டி போகுது பாருங்கள். அப்போ தான் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சும்மா நம்ம தனியாக ஓட்டுறதுல என்னங்க இருக்குது பாருங்க. அங்கே பாருங்கள், வெறும் 5 மாற்றினதுக்கே பாருங்களேன்.
பரவாயில்லைங்க. அப்போ நல்ல விஷயம் தான். தலைவரே ரொம்ப நன்றி ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்படியே நீங்கள் வந்து எனக்கு அந்த ஃபாரஸ்ட்டை பற்றியும் சொல்லிடுங்க. ஃபாரஸ்ட் வந்து நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து ஒர்க் ஆகலை எனக்கு. அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சானே? ஆமாங்க. இது வேறு அந்த டிராஃபிக் போட்டோன்னு பாருங்கள் எந்த பிரச்சனை நடக்குது. போடா டேய். போக மாட்டான் பாருங்களா அந்த டேங்கார் அப்படியே நிற்கிறாங்க. நான் ஐயோ பின்னாடி வேறு வண்டி வந்துடுச்சே பாருங்க. ஐயோ ஏன் ஏறவே முடியாதுங்க. ஏய் ஆறுன்னு அடிங்கடா. அவன் அப்படியே நிற்கிறான்டா சில மாதிரி நவுந்து போவாம. அடப்பாவிகளா டிராஃபிக் போட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று வந்துச்சா? வேற வழியே இல்லைங்க போகிறதுக்கு. பின்னாடி வந்து நின்ட்டானுங்க நிறைய பேர் பாருங்க. அவன் நவராவும் நம்மளால் போக முடியாதுங்க. இங்கே கேப்பு கீப்பு இருந்தால் கூட பூந்து போயிடுவேன் நான். எதுவுமே இல்லையே. என்னங்க பண்ணுறது? வண்டி எடுக்க மாட்டானே இவனுக்கு. யாரெல்லாம் ஆறு அடிக்காமல் சும்மா நிற்கிறானுங்களே எதுவும் பண்ணாம. பாருங்க கேப்பும் இல்லைங்க. கேப் இருந்தால் போயிடுவாங்க. நான் பாட்டுன்னு யோசிக்கிற மாட்டேன். அப்படியே நிற்கிறாங்க. அவன் வண்டி எதுவும் நவுத்தலைங்க. ஏய் எவ்வளோண்ணா வேற ரூட்டும் இல்லைங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? புரியுது மாட்டிங்கண்ணே. ஓகே இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குங்க. இதுக்கு நம்ம நேராக சர்வீஸ் சென்டர் போயிட்டு, ஆனால் காசு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கோம். பரவாயில்ல. அதான் சர்வீஸ் சென்டர் போயிட்டு அங்கேருந்து நம்ம போயிடலாம். பாருங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கான்னு தெரில சர்வீஸ் சென்டரு. ஆனால் கொஞ்சம் காசு செலவாகும். பரவாயில்ல. சர்வீஸ்லாம் பண்ண வேணாம். சும்மா அந்த இடத்த நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரி நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டால் இந்த மாதிரி செய்யலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த இடத்த கடந்திருப்போம். அவ்வளோதான் அந்த இடத்த கலந்தாச்சு. பாருங்க இப்போ வண்டி பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ நிற்குது பாருங்க. பா இங்கே தப்பிக்கலாம் முடியாதுங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வச்சு பாருங்க. போப்பா போப்பா. அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ வண்டி வந்துச்சு பாருங்களா. இதான் நல்லா இருக்கு இப்போ பார்க்குறதுக்கு. கரெக்டாக எம்டியாக இருக்குங்க ரோடு. கடுப்பாக இருக்கும். வேகமாக போக முடியாது தான். ஆனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
5ன்றதே அநியாயங்க. 10லாம் வச்சா அவ்வளோதான் போகுது. கச்ச கச்சன்னு வெறும் வண்டி தான் நிற்கும் போகுது. பாருங்க, திருப்பி அதே இடத்துக்கு தாங்க வரும். அந்த வண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிருக்கணும். ஆமாம், போயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல தான் இந்த ஆக்ஷன் ஆகிருந்தது. பார்த்தீங்களா, அந்த டிராஃபிக்கை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வேகமாக போனால் சூப்பர். வேகமாக போய் முடித்தா சூப்பராக இருக்கும். இன்னும் வேறு எதெல்லாம் அதிகப்படுத்தலாம்னு தெரிலங்க. ஓ ஓ ஓ அது எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கே. இப்போ சேஸ் பண்ணி போகிறது நல்லாயிருக்கும். மிரரை வச்சுக்கலாம். மிரர் தான் இப்போ, ஏன்னா நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால மிரர் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து இத்தாலி போயிட்டுருக்கோங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். F1 சேம் ஆஸ்திரேலியா. என்ன கொண்டு போகிறோம்? ஃபிஷ்ஷு கொண்டு போகிறோம். அது ரொம்ப நேரம் நம்ம அங்கே நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நின்றுட்டே இருக்க வேண்டியதான். அப்போ அதில் நிறைய அந்த கோடிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க மாற்றுறதுக்கு. என்னென்னோ 0, 0.1 அப்படி நிறையா வச்சுருக்கானுங்க. அது எல்லாமே ஒரு ஒரு விஷயம் மாற்றுறது போகுதுங்க. இப்போ டிராஃபிக்கு இது வந்து பாருங்கள், ஏகப்பட்ட வண்டி வந்திருக்கு. வண்டி நிறையா வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோடிங்க்கு அது வருது பார்த்து தெரில. பரவாயில்ல, நல்ல விஷயம். அதான் ஓட்டுறதுக்கே பாருங்களேன், ஒரு மாதிரி இதாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். இல்லாட்டா சும்மா காற்றுல அடிச்சுட்டு போவேன். எப்படி வந்தான் பாருங்க.
இவன் ஒருத்த வராங்க. இவன் வந்து ஏற போகிறான். நல்ல வேலை நம்ம தான். பார்த்தீங்களா எப்படி வந்தாலும் பாருங்கள். இப்போ தான் பாருங்கள் அது ஓட்டரில் அந்த ஒரிஜினல் த்ரில் இருக்குது. ஒரு சின்ன விஷயங்க பக்காவாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கடினம் 10க்குலாம் வச்சோன்னா அப்படியே பக்கத்தில் ஓட்டுவானுங்க போது வண்டி வச்சுட்டு. இந்த இடத்துல நம்ம இந்த இதுலேயே போகலாம், கரெக்டாக இருக்கும். இடம் தேவையில்லாமல் இடிச்சுக்கிட்டு. இதிலே போகலாம். பா நடுவில் செடி வளர்ந்துக்கு பாருங்களேன். ஐயோ என்னங்க இது? இன்னும் ஒரு இடம் தாங்க. திருப்பி நம்ம ஃப்ரான்ஸுக்கு போகணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரான்ஸுக்கு போனால் முடிஞ்சு போச்சு இந்த ட்ராவல். அதுக்கப்புறம் பிக் ட்ராவல் எடுக்கணுங்க. ஏய் எப்படி ஸ்லோ பண்ணுறானு பாருங்க. நானும் எப்படி ஸ்லோ பண்ண பார்த்தீங்களா பக்காவா. இருட்ட போகுது. எவ்வளோ வண்டி வந்துச்சு பாருங்க. இப்போதான் அதோட ஃபீலே இருக்கு. ஆனால் இது ரொம்ப அதிகம் தான். இதுக்கு மேலாம் போகக்கூடாதுங்க. 10லாம் போனால் அவ்வளோதாங்க கேலி. வண்டியை நவுத்தி தான் கொண்டு போகணும். அப்புறம் போடா போடா தம்பி. ஓ இதுவா செக் போஸ்ட்டுங்க. ஓ நம்ம இதிலே போகலாமா? ஏன்னா ஊர் மாதிரி தானே, அதுக்குள்ளே வந்துட்டோமாண்ணே இத்தாலிக்கு. பார்த்துருவோம். ஆமாங்க வந்துட்டோம். பார்த்தீங்களா இத்தாலிக்கு வந்தாச்சு. இத்தாலி வா பாருங்க. செக் போஸ்ட்டில் எவ்வளோ பேர் உண்மையாலே இப்படி தாங்க நிற்கும். கொத்தா நிற்பானுங்க. ஏன்னா நல்ல வேலைங்க நம்ம கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். இல்லாட்டா வச்சுக்கோ நம்மளும் மாட்டிருப்போம் டிராஃபிக்கில். அதுவும் பாருங்கள் ஈவினிங் டைமு கரெக்டாக இருக்கும். இன்னும் சிட்டிக்குள்ளலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வேணா இன்னும் ஒரு 5 வச்சுருக்கேங்க பாயிண்ட்டு.
வேணா ஒரு 2 குறைச்சி 3 வைக்கலாம். 3 வச்சா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் குறையும். ஆனால் 5 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஒரு ரைடு போவோம், அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். வேகமாக ஓட்டுற இடத்துல வேகமாக ஓட்டணுங்க. தம்பி மேடுப்பா, ஏப்பா இவ்வளோ ஸ்லோவாக போடுறீங்க? பா அதான் கரெக்டாக போகிறேன். டிராஃபிக், அதாவது டிராஃபிக் நிறைய இருந்தாலும் நம்ம வேகமாக போகணும் அப்படின்னா நம்ம இந்த மோடில் போகவே கூடாது. போனால் கஷ்டம்தான். இருட்டி போச்சு, லைட்டை போடு. பாருங்க, போங்கடா டேய். அவ்வளோதான் பாருங்க, அப்போதான் ஓட்டுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. அப்படியே போக வேண்டியதான். எவ்வளோ வண்டி போகுது பாருங்களேன், புதுசு புதுசா. ஓ, திரும்பி செக் போஸ்ட்டுங்க. நம்ம இதில் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா முன்னாடி இந்த மோட்ல இந்த மோட்ல ஓட்டுறதுக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. ஆனால் இப்போ நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கு பாருங்க ஓட்டுறதுக்கு. பாருங்க, இண்டிகேட்டர் போடு, அப்படியே வா. அவ்வளோதான். ஓ, இப்போ தூங்கணுமா? நான் தூக்குறதுக்கு இடம் பார்க்கணுமா? தூங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். MAN மின். இந்த வண்டியோட மீனிங் பேர் என்ன கரெக்டாக? இதானா MAN? அதில் தான் ஒழுங்காக போயிட்டு இருந்தல, எதுக்கு இதுக்கு வந்தேன் இப்போ? பாருங்க, நூறுக்கு மேலே போயிட்டுருங்க. ஐயோ, ஏற்றான் பாருங்க. ஏறினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
அது அது தள்ளி போய்க்கோ, அதான் நல்லது உனக்கு. பாருங்க இவ்வளோ டிராஃபிக்லையும் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு பாருங்க. தூங்கணும் தூங்கணும். பா எவ்வளோ டோல்கேட் வருதுங்க இந்த ஊரில். ஃபிஷ் கட்டு போயிடுங்க, நான் சீக்கிரம் போகிறேன் வரதில்ல. இங்கேயே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது டீலக்ஸ். ஏய் தூங்கணும் தான் தெரியும் எனக்கு, நான் எங்கே போய் தூங்குறது? இடமே இல்லையே. இடம் இல்லாமல் நம்ம எங்கே தூங்குறது? வரட்டும், வந்தவொடனே தூங்கிடலாம் போயிட்டு, ஒன்றும் அவசரம் இல்லை. தம்பிகளா, ஏடாதீங்கடா டேய். எப்படி வராம பாருங்களேன். பெட்ரோல் பங்கு தான் இருக்கு, பெட்ரோல் பங்கில் தூக்குற இடம் இல்லையே. ஆனால் இருக்கும் சில பெட்ரோல் பங்கில், ஆனால் இங்கே இல்லையே. ஓகே, இதுக்கு அடுத்தது வரும்னு நினைக்கிறேங்க. இங்கே வரப்போகுது. ஐயோ இங்கே இருக்குங்க. ஐயா விட்டாங்க. ஷே பாருங்களேன், இங்கேயே இருக்குங்க தூங்குறது. ஷே இந்த டிராஃபிக் வந்ததுக்கப்புறம் என் பார்வையெல்லாம் டிராஃபிக் மேலே தாங்க இருக்குது. அதனால் என்னால் இதை பார்க்க முடியலங்க, தூங்குற இடத்த. பா நைட் எப்படி இருக்கு பாருங்க. ஜீரோக்கு வந்துட்டேன். இப்போ வர அடுத்ததில் தூங்கினேன் எப்படியாது. இந்த இடத்துல தூங்கலாம். இந்த இடம் வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று நல்லா இருட்டுது பாருங்க, கண்ணு சொருகுது. பா ஹை பீம் அடிச்சே ஓட்டலாம், ஆனால் அது ஒரு மாதிரி இருக்கு. இப்போ வருது 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 வருது. ஐயோ
பார்த்தீங்களா பர்ஃபார்மன்ஸை? இ என்டர். அப்பா ஒரு வழியாக விடிஞ்சு தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. ஆமாங்க, தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஓகே, தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீக்கு வந்துடும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு இடிக்காமல் போகிறதுக்கான வழியாக இருக்கும். சரிங்களா, ஸ்மூத்தாக போகலாம். பா எங்கேயும் வண்டி வருதா? பெட்ரோல்லாம் தேவையில்லை. சோலார்லாம் வச்சுருக்கானு பாருங்க. இப்போ நமக்கு கேமராவில் சைட் மேலே தெரியுதா? காலைல 7-8 மணி 8 சரி 7-8னா அது 7 மணி 7:10. வண்டி பிக்கப் ஆகிற வரைக்கும் இதிலே போகலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி பிக்கப் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து உள்ளே போயிடலாம் பாருங்க. இதில் வந்து உள்ளே போயிடலாம், ஏன்னா இங்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. வந்துட்டுருக்கேன் ஓரம்போ பார்த்தீங்களா? இதில் நம்ம வந்து அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம். போன தடவை அந்த ஸ்டேரிங்கை சரி போடுறது பார்த்தீங்களா, இவ்வளோ நல்லதாக இருக்கு பாருங்க. அதான் விஷயம். ஸ்டேரிங்கை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக ஹேண்டில் பண்ணலாங்க வண்டியை. ஃப்ரீசரில் தான் இருக்குது மீன், கெட்டு போகாது நம்புகிறேன். வேகம் எடுக்கணும். இந்த வேகத்துக்கு நம்ம இந்த இதுக்குள்ளே வந்தால் தான் சரியாக இருக்கும். கரெக்டாக போகிறான்டா தம்பி. பாருங்க, ஐயோ யார் நான் பாருங்க, ஒருத்தன் போடா வேகமா. வந்துட்டு இருக்கேன், பாட்டு ஏறுறான். இன்னொருத்தனை ஏற போறான். ஏடா தம்பி, அது இப்போ நம்ம இந்த இதுக்குள்ள வந்துட்டோம். ஏன்னா நம்ம இந்த சைடு போகிறோம். தாலி அடுத்த செக் போஸ்ட்டுங்க. எத்தனை செக் போஸ்ட்டுங்க இந்த ஊரில்? நம்ம ஊர் மாதிரி போகுது.
டோல்கேட், சாரி, செக்கோஸ் டோல்கேட். நல்லா டோல்கேட்டில் போட்டு சம்பாதிக்கிறானுங்க. அப்புறம் அந்த நண்பரை இதையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த கை வந்து ஓட்டுற மாதிரி வருது. அப்புறம் நடந்து போய் ஏறுற மாதிரிலாம் வருதுங்க. அதெல்லாம் எப்படின்னு சொல்லுங்க, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். அதாவது நீங்கள் வந்து எனக்கு கண்டம் வரப்போகுதுங்க. இந்த இடத்துல தான் நான் கண்டம். எனக்கு இப்போவே 3 கிலோமீட்டர் தூரம். இவ்வளோ தூரம் நல்லா தானே வந்தேன். அந்த 3 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு அடிக்கலும். அப்படியே கடந்துட்டேன்னா போயிடுவேன், ஸ்மூத்தாக போயிடுவேன். அதனால் இந்த கண்டத்தை சரி பண்ணிக்கலாம். ஓ, ஏறா போகிறான். ஏறிடாதரா தம்பி. அது நல்ல ஒரு சரிவுங்க. இதில் பக்காவாக ஏறிடுவேன் இந்த வியூவில். இண்டிகேட்டர் போட்டு போவோம். இவ்வளோ வேகமெல்லாம் ஏற தேவையில்ல, இங்கே ஸ்லோ பண்ணி தான் ஏறணும். வேகமா போப்பா. தம்பி வேகமா போ. இங்கே ஒரு டோல்கேட் பாருங்க. பா, நிறையா டோல்கேட் வச்சுருக்காங்க இந்த இடம் இத்தாலியில். ஓகே, இவங்க ஸ்ட்ரைட்டாகவே போகிறாங்க. நம்ம இதில் போயிடலாம். பா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. வண்டி 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 அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். இந்த 3 இதை தாண்டிட்டோம். அப்புறம் அவர் ஒரு வண்டி வாங்க சொன்னார். அந்த வண்டியை வாங்கணும். அந்த வண்டி ஏதோ ஒரு கோடிங்லாம் அனுப்பிச்சாருங்க. அது என்ன கோடிங் தெரியல, அதையும் பார்க்கணுங்க. பாருங்க, இங்கெல்லாம் ஸ்மூத்தாக போனால் நம்ம இந்த வியூவில் தான் போகணும்.
இதுக்கப்புறம் வேகமாக போனால் வேலைக்கு ஆகாது. பா சரிவு, நல்ல சரிவு. பக்கா வந்தேன் பார்த்தீங்களா? ஓ மேடா, நான் வேற மேட்டில் போயிட்டு இது பண்ணிட்டு பாருங்க. வண்டியோட லுக்கை பார்க்கணும்ல. இவ்வளோ டிராஃபிக் இருந்தும் வந்திருக்காங்க பாருங்க, கொத்து கொத்தா வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து இதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரிப்பு தாங்க இருக்குது. அந்த ஒரு ட்ரிப்பையும் முடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும், நல்லபடியாக முடிச்சோன்னா. கரெக்டாக போகிற, அப்படியே போ, நூல் பிடிச்சா மாறி போ. அவ்வளோதான். கார் டப்புன்னு ஏறிடுறானுங்க, அதாங்க பிரச்சனையே. அடுத்த செக் போஸ்ட்டுங்க. பா நான் பேலன்ஸாக வந்தேன் பாருங்க. நம்ம இதிலே போவோம். என்டர். இது ஒரு அற்புதமான ட்ரிப்பாக இது வரைக்கும் அமைச்சிருக்கு. ஆனால் இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. அந்த 20 நிமிஷம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து வாய் பேசக்கூடாது, பேசினா மாட்டிப்போம். அதனால் 20 நிமிஷத்தை முடிச்சுருவோம், முடிச்சுட்டு சொல்லலாம் எதாக இருந்தாலும். அற்புதமான ட்ரிப்பா இல்லை மொக்க ட்ரிப்பான்னு. பக்காவாக வந்துட்டேங்க. அவ்வளோதாங்க, புது ஊர். வா சிட்டிக்குள்ளே வந்தானே பாருங்களேன், இவ்வளோ கொத்தா நிற்கிறானுங்க. எஸ் பாருங்க நம்ம வண்டி. ஏய் போடா, அதான் அப்படியே போ.
நம்மளுக்கு சிக்னல் பிரச்சனை இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. அவன் நின்னா நம்ம நின்னோம். பார்த்தீங்களா, இவன் நிற்கிறான், அதனால நிற்கிறான். நான் இல்லாட்டா நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, எல்லா வண்டியும் போனீங்க. வா, ரொம்ப ஸ்ட்ரைட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாம். இந்த இடத்துலயே தான் வருதுங்க. இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். இந்த கம்பெனி தான் பிளான். அவ்வளோதாங்க, என்டர். பக்கா எக்ஸலண்ட். பார்த்தீங்களா, அது பக்கா டிரைவ் முடிஞ்சிருத்தோ. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்து தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறோம். நம்ம இங்கேருந்து அப்படியே இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து இந்த இதில் எங்கேயாவது போகணும், அவ்வளோதான். எங்கே வேணாலும் போகலாம், இங்கே தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இங்கே எங்கே வேணாலும் இல்லை, இங்கே போய் அப்படி போய் போகலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே ரூட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இப்படி போய் வேறு ரூட் இப்படி இல்லைங்க, இப்படி இல்லை, இதில் தான் இருக்குது. அப்போனா நம்மளுக்கு இப்படி போகிற ரூட்டு தான் கிடைக்கும். இப்படி போய் அப்படி வர மாதிரி இருக்கும். இல்லாட்டா இதில் போய் இதில் போகிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரான்ஸுக்கு போனால் போதும். இந்த ஊருக்கு தான், நம்ம ஊருக்கு தான் வரணும் அவசியம் இல்லை, ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்தால் போதும். ஓகே நண்பர்களே, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த நண்பர் சூப்பராக சொன்னார், கோடை மாற்றினா சரியாயிடும் அப்படின்னு. நான் கேட்டிருந்தேன் டவுட்டு, அது மாதிரி கிளியர் ஆகிடுச்சு. ஒரு 4 மெயில் வந்திருக்கு. மெயிலுக்கு என்ன மெயில்? பேங்க்கு தான், பேங்க்காரன் தான் அனுப்பிச்சிக்கிறான் பாருங்கள். எல்லா இடத்துலையும் பேங்க்காரன் தான் மெயில் அனுப்புகிறான். ஏதாவது அமௌண்ட்டுக்கு ஏறிருக்கானே, அதையும் பார்த்துருமா? இல்லைங்க, அதே அமௌண்ட் தான் ஆகுது, கட்டிட்டு ஆகுற இன்னும் விட்ட பாடா இல்லை. டிஎல் பாருங்கள், இது எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கட்டணும். இது மட்டும்தான் பெரிய அமௌண்ட். வந்து இதுக்கு வந்து இன்னும் ஒரு 10 மாதம் இல்லை 2 மாதம் தான் இருக்குது. 2 தான், அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகிடுங்க. இது ஓப்பன் ஆகிடும். இல்லை, இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிங்கன்னா கூட ஓப்பன் ஆகிடும். சின்ன அமௌண்ட்டு தான், தெரியுதுங்களா? இதை கட்டினா கூட ஓப்பன் ஆகிடும். ஆனால் நம்ம இப்போ வேண்டாம், இதை அவங்களே எடுத்துக்கிட்டோம். கட்டினா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 2 நாளைக்கு கட்டணும், 2 நாளைக்கு டியூ கட்டணும். ஓகே சூப்பர். அப்போனா மொத்தமாக லாஸ்ட் பாருங்கள், இதுதான் நம்ம கட்ட வேண்டியிருக்கோம். இது கட்டினா இந்த அமௌண்ட்டு இருக்கிறவங்கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளோ இது கட்டணும், அவ்வளோதான். என்னாச்சு, ஓப்பன் ஆகலையே? அட பாய்களா, அதை ஓப்பன் ஆகும்னு நினச்சேங்க. அதை கட்டினா அது ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோதான் லாஸ்ட் அமௌண்ட்டு தான். பாருங்கள், அது இதே முடிஞ்சிச்சுங்க. பாருங்கள், காட்டில் பாருங்கள், இங்கே அந்த அமௌண்ட்டே காட்டில் பாருங்கள். தெரியல, பார்ப்போம், வரலாம் ஒரு வேளை. அப்புறமா இன்னொரு தடவை உள்ள போய் ஆகுமா? வரலங்க. அப்போனா இதெல்லாம் கட்டணுங்க, ஃபுல்லாக கட்டணுங்க. ஓ, ஒன் டே ஓடுதுங்க அது. சாரிங்க, இன்றைக்கி ஒரு நாள். அப்போனா இன்னும் ஒன்று இருக்குங்க, இன்னும் ஒன்று கட்டினா அது வரும். இன்னும் ஓடாது. அதை மட்டும் நம்மளே கட்டிக்கலாம். அவங்களே எடுக்கிறது ஒன்று இருக்குல்ல, நம்மளே கட்டுறது ஒன்று இருக்குது. இதெல்லாமே நம்ம கட்டலாம், அவ்வளோதான். பாருங்க, இதுக்கு நீங்கள் ஒன் டேக்கு தான், ஒரு நாளைக்கு தான் பாருங்கள். சரிங்களா, ஒரு நாளைக்கு பேமெண்ட் தான். இது பாருங்கள், சின்ன அமௌண்ட்டாக இருக்கு, அவ்வளோதான். இதெல்லாம் நம்மளே வந்து பே பண்ணிக்கலாம், வேறு எதுவும் கிடையாது. இது பெருசுங்க, இதெல்லாம் பெருசுங்க. ஃபுல் அமௌண்ட் இல்லை, இந்த இன்ட்ரெஸ்ட் தான் போகுது. இந்த இது தான் போகுது, இது போல் இந்த இது போகுது. ஓகே, சும்மா செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஏதாவது புது விஷயங்களை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். பாய்.